இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. லோகேஷ் கனகராஜ் மற்றும் ரஜினிகாந்த் கூட்டணியில் கூலி திரைப்படம் உருவாகி வருகின்றது. கமலின் அதி தீவிர ரசிகரும் பக்தருமான லோகேஷ் கனகராஜ் ரஜினியை இயக்க போகின்றார் என்றதும் எதிர்பார்ப்பு பல மடங்கு உயர்ந்தது. கமலின் தீவிரமான ரசிகரான லோகேஷ் ரஜினியை வைத்து இயக்க போகும் படம் எப்படி இருக்கும் என்பதை காண அனைவரும் ஆவலாக இருக்கின்றனர். அந்த ஆவலையும் எதிர்பார்ப்பையும் அதிகரிக்கும் வகையில இந்த படத்தின் டைட்டில் வீடியோ வெளியானது. கடந்த ஏப்ரல் மாதம் வெளியான கூலி டைட்டில் டீசர் ரசிகர்கள் மத்தியில் செம்ம ஹிட் அடித்தது. அதைத் தொடர்ந்து கூலி படத்தின் படப்பிடிப்பு சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் மாறி மாறி நடைபெற்று வருகின்றது. ரஜினியுடன் இந்த படத்துல நாகார்ஜுனா, சத்யராஜ், சௌபின் சாகர் என பலர் நடித்து வருகின்றனர். இதை தவிர மேலும் ஒரு சில முன்னணி நடிகர்களும் இந்த படத்தில் நடிக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இந்த நிலையில கூலி திரைப்படம் வழக்கமான லோகேஷ் படமாகவும் இல்லாமல் ரஜினியின் படமாகவும் இல்லாமல் சற்று வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. லோகேஷ் படம் என்றாலே பிரியாணி, கஞ்சா கடத்தல் என இருக்கும் என்று ஒரு சிலர் விமர்சித்து வருகின்றனர். அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலடி தரும் வகையில கூலி படம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில சில நாட்களுக்கு முன்பு கூலி படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடைபெற்று வந்தது. மழையில் ஒரு பிரம்மாண்டமான சண்டை காட்சியை லோகேஷ் படமாக்கினார். இதைத் தொடர்ந்து ரஜினிகாந்திற்கு உடல்நிலை சரியில்லாமல் போக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தற்போது பூரண உடல் நலம் பெற்று மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பி இருக்கிறார் ரஜினி. என்னதான் வீடு திரும்பினாலும் ஒரு சில நாட்கள் படப்பிடிப்பில் கலந்து கொள்ளாது ரஜினியை ஓய்வெடுக்குமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். எனவே ரஜினி ஓய்வெடுக்கும் பட்சத்தில் கூலி படப்பிடிப்பை துவங்க தாமதமாகுமா, இதனால் கூலி படத்தின் ரிலீஸ் தள்ளி போகுமா என ரசிகர்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லையாம். அந்த அளவிற்கு லோகேஷ் படப்பிடிப்பை பிளான் பண்ணி நடத்தி வருகிறாராம். ஆரம்பம் முதல் ரஜினியின் வயதை கருத்தில் கொண்டுதான் லோகேஷ் படப்பிடிப்பை பிளான் பண்ணாராம். அவ்வப்போது ரஜினிக்கு பிரேக் கிடைக்கும்படிதான் படப்பிடிப்பை லோகேஷ் பிளான் செய்துள்ளார். எனவே ரஜினி இந்த மாதம் முழுவதும் ஓய்வெடுத்தாலும் லோகேஷிற்கு எந்த பிரச்சனையும் இல்லையாம். அதன்படி தன் பிளானை அமைத்துக் கொண்டிருக்கின்றார் லோகேஷ். இவரின் இந்த பிளானை பார்த்த ரஜினி அசந்து போய்விட்டாராம். ஒரு 50% முடிஞ்சது. இப்பதான் ஷூட் முடிச்சு வரோம். நல்லா இருக்காரு. நேற்று நைட் கூட பேசினேன். நான் அதை பத்தி நானே ஒரு கிளாரிட்டி கொடுத்தலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் முன்னாடி நினைக்கிறேன், ஒரு மாசம் 40 நாள் முன்னாடி இருக்கும். இந்த வைசாக் ஸ்கெடியூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்ப சொன்னது சார் எங்ககிட்ட, இந்த மாதிரி அக்டோபர் இந்த 30ஆம் தேதி அவருக்கு ஒரு நான் சர்ஜிக்கல் ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இது சாரை தாண்டி நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, வேற வேற ஸ்டேட்ல இருந்து எல்லாரோட டேட்ஸுமே இருக்கனால முன்னாடியே சொல்லியிருந்தாரு ஒரு 40 நாள் முன்னாடி. ஸோ அதை வச்சு தான் பிளானே பண்ணியிருந்தோம். ஸோ அதனால அவருக்கு 30th சர்ஜரிங்கிறதுனால அந்த ப்ராசஸ்ங்கிறதுனால 28th அவரோட ஷூட் எல்லாம் முடிச்சு அனுப்பியிருந்தோம். அண்ட் 29th காலையில இங்க ரீச் ஆனாரு. உங்க எல்லாரும் மீட் பண்ணிட்டு தான் போனாருன்னு நான் நினைக்கிறேன். இங்க கூட உள்ள கார்ல உட்காந்து ஆட்டோகிராஃப் எல்லாம் ஒரு 2 பசங்களுக்கு எல்லாம் போட்டாரு நினைக்கிறேன். முடிச்சுட்டு ஈவினிங் போயிட்டு அட்மிட் ஆனாரு. அந்த ப்ராசஸ் அப்படியே போயிருந்தது. அண்ட் அது எப்படி வைரல் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா நாங்களும் அங்கே ஷூட்ல இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய எழுதியிருந்தாங்க, என்னென்னமோ பேசினாங்க யூடியூப்ல. அது எங்களுக்கு ரொம்ப பேனிக்கிங்கா இருந்தது அங்கிருந்து பார்க்கும்போது. ஏன்னா இந்த ப்ராசஸ் நடக்கும்போது முன்னாடியே தெரிஞ்சதாங்க. ஒரு சின்ன லாஜிக் என்னன்னா, சரி ரஜினி சார் ஹெல்த்தை மீறி படமானா இல்லை, ரஜினி சார் ஹெல்த் தான் இல்லை. அப்போ என்னன்னா, இப்போ அவருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஷூட்ல இருக்கும்போது நாங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஆச்சுனால என்டையர் யூனிட்டும் நேரா இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் நின்று இருப்போம். நாங்க இன்னைக்கு காலையில் 5 மணி வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு இருக்க போறது இல்லை. அண்ட் சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்களோட ஹீரோக்கு ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஷூட்ல ஆயிருந்ததுன்னா திருப்பி கண்டினியூஸா எங்களுக்கு ஷூட் பண்ணிருக்கிறதுக்கான ஃபண்டு கொடுத்துருக்க போறது இல்லை. இல்ல வேணாங்க, முதல்ல சேரை பார்ப்போம், இங்க வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு என்ன ஷாக்கிங்கா இருந்ததுன்னா, நாங்கெல்லாம் அங்க ஷூட்ல இருக்கும்போது இந்த ப்ராசஸ் எங்களுக்கு 40 நாள் முன்னாடி தெரிஞ்சு அதுக்காக மட்டுமே நாங்க டைம் லைன் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணியிருந்தது எப்படி இப்படி மாதிரி இவ்வளவு வைரல் ஆச்சுன்னு தெரியல. அண்ட் இங்க இருக்கிறது சரி ஒரு விஷயம் தான், இங்க நிறைய பேர் யூடியூப் மட்டும்தான் பாக்குறாங்க. நம்ம வேலையில் இருக்கிறதால அது அங்க பெருசா தெரியல. பட் ஆனா எங்களுக்கு ரொம்ப பேனிக் ஆச்சு. யூடியூப்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசுறது பார்க்கும்போது அவ்வளவு பேனிக்கிங்கா இருந்தது. அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல.
ரஜினி சார் எல்லாரும் செலிப்ரேட் பண்றோம், எல்லாரும் கொண்டாடுறோம். பட் திடீர்னு இப்படி யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னா, அதுவும் எல்லாரும் பேசுறது ரொம்ப கான்பிடென்ட்டா பேசுறாங்க. கிட்ட இருந்து இப்படி நெக்ஸ்ட் இருந்து பார்த்த மாதிரி பேசுறாங்க. ஏன்னா ஒரு 540 பேர் இங்கிருந்து நாங்க போயிருக்கோம் ஷூட்டுக்கு. இங்கிருந்து நாங்க போய் எங்களோட மனநிலையில என்ன ஆகும், இங்க இருக்கிறவங்க ஏதாவது பேசுறோம். ஏன்னா நாங்க எல்லாம் கிட்ட இருந்து பார்த்தோம். சாரோட ப்ராசஸ்க்கு நாங்க அனுப்பி விட்டதுக்கு இது என்னென்னமோ எழுதியிருக்காங்களேன்னு நினைக்கும் ரொம்ப வருத்தமா இருந்தது. அதுதான் எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல். அது நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப இது சொன்னதெல்லாம் உண்மை இல்லை. இதை கொண்டு போய் எப்படியாவது மக்கள் கிட்ட ரீச் பண்ண பாருங்க முடிஞ்ச அளவுக்கு. இது ஒண்ணும் இல்ல, ரஜினி சார் ரொம்ப நல்லா இருப்பாரு. ரஜினி சார் வந்து எப்பவுமே அவர் சொல்ற மாதிரி அந்த அவர் சொல்றதுதான் நான் திருப்பி சொல்றேன். ஆண்டம் வரலால அவருக்கு ஒண்ணுமே ஆகாது, எதுவுமே ஆகாது. எங்களுக்கு தான் பேனிக் ஆகுது. ஒவ்வொன்றும் எழுதுறது பார்க்கும்போது தான் பேனிக் ஆகுது. எவ்வளவு தூரம் அவரை எப்படி நாங்க ட்ரீட் பண்ணி எப்படி பாத்துக்கிறோம், எப்படி கொண்டாடுறோம், எப்படி செலிப்ரேட் பண்ணி அது ஆடியன்ஸ் கொடுக்க வைக்கிறோம். இந்த வயசுல அந்த மனுஷன் இவ்வளவு எஃபர்ட் போடுறது, ஒவ்வொரு செகண்டும் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க, எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு. பட் ஆனா இதுதான் பேனிக்கிங்கா இருந்தது உண்மையிலேயே. நான் இதை திருப்பியும் யூடியூபர்ஸ் ஆகட்டும், மீடியா ஆகட்டும், அதாவது ரெக்வஸ்டா மட்டுமே வச்சுக்கிறேன். யாரையும் பேனிக் பண்ணாதீங்க, யாரையும் ஏதாவது ஒன்று எழுதி பேனிக் பண்ணாதீங்க. ஏதாவது வேணும்னா இப்போ எங்களை ரீச் பண்ண பாருங்க. இப்போ சரி என்ன ரீச் பண்ண முடியல, சன் பிக்சர்ஸ் இங்கதான் இருக்கு, அவங்க ரீச் பண்ணுங்க. ப்ரொடக்ஷன் சொல்லுவோம், என்ன நடக்குதுங்கிறத சொல்லுவாங்க. அவங்க சொல்றது அதிகாரப்பூர்வமா தெரிவிங்க, வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. அதுதான் சொல்றேன். 40 நாள் முன்னாடி சார் எங்கிட்ட சொல்லி அதுக்காக மட்டுமே தான் நாங்க ஸ்கெடியூல் பிரேக் பண்ணுவோம். இப்போ 28 வரை சாரோட போர்ஷன் முடிக்கணும். முடிச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் நார்ஜினா சார் போர்ஷன் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கேன். இப்போ 10 நாள் பிரேக், ஏன்னா சாருக்கான அந்த ப்ராசஸ்னால. ஸோ திருப்பி அக்டோபர் 15th இருந்து ஷூட் ஆரம்பிக்கணுங்கிறது தான், இதுதான் ஸ்கெடியூல். இதுபடிதான் போறோம். இதுக்கு பின்னாடி எவ்வளவு ரெஸ்பான்சிபிள் எல்லாரும் வேலை செய்யணும், எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இதுல. அதான் எனக்கு எழுதி இருக்கிறது ஒவ்வொருத்தரும் பேசுறது பார்க்கும்போது மட்டும்தான் வருது. ஆமா, இல்ல நான் முன்னாடி இருந்து சொன்னதானா, நான் சொல்ற அளவுக்கு எல்லாம் நான் ஒரு ஆள் இல்ல. நான் விஜயனா எனக்கு பயங்கர க்ளோஸ் ஆள் இல்ல. எப்பவுமே அவருக்கு வாழ்த்துக்கள் மட்டும் தான் சொல்லுவேன். எனக்குமே ஒரு சினிமா நடிக்கணும்னு ஆசை தான். பட் ஆனா அவரோட நோக்கம் வேற ஒரு இடத்துல இருக்கு. நான் அதுல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நான் அந்த அளவுக்கு சொல்றதுக்கு நான் ஒரு ஆளே இல்லை. ஸோ அதனால வாழ்த்துக்கள் மட்டுமே விஜயனா. இல்ல, நான் எல்லா சீனியர் ஆக்டர்ஸுமே ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அண்ட் அவரு சொல்லியிருந்தது ரொம்ப பெருமிதமா இருந்தது எனக்கு. இப்ப ஷூட்ல இருக்கும்போது ஏடிஸ் அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதை பார்த்தோன்னா உடனே அவருக்கு ரிப்ளை பண்ணணும்னு தோணுச்சு. அதான் பண்ணிருக்கேன். நீங்க ஒரு சினிமா துறையில இருக்கீங்க, வந்து பாத்தீங்கன்னா சினிமா துறையில அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா சாதிய படம் அப்படின்னா முன்னதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படங்கள் வந்து சாதிய படங்கள் வந்து அதிகமாக இந்த மாதிரி ஒரு ஜோனர் வந்து போறது நீங்க எப்படி பாத்தீங்க? இல்ல எல்லா படமுமே தேவையில்லை, எல்லா ரீதியான படங்களுமே தேவையில்லை. ஸோ அதனால எல்லாத்தையும் வரவேற்க தான் நான் நம்ம மக்கள் கிட்ட தானே இருக்கு முடிவு. அவங்க பார்த்தா சொல்லுவோம். நான் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். எல்லா படங்களும் எனக்கு பிடிக்கும் பாக்குறேன்.